ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பண்ணாதவங்க நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம மீன் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அதான் இன்றைக்கி உங்களோடவே அந்த மீன் கடையை என்னென்ன மீன் இருக்குது, என்னென்ன மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி வீடியோ பார்க்கலாங்களா? இப்போ நான் மீன் கடைக்கே போகலான்னு கிளம்பிகிட்ருக்கேன். மச்சானும் வந்துட்டாங்க. வாங்க அவங்களையும் சேர கூட்டிகிட்டு போய் பார்க்கலாம். போகலாங்களா மீன் கடைக்கு? ஏங்க சார் மீன் வாங்கலாம். மீன் வாங்குங்க. ஏன் நீங்க போயிட்டு வரணும்? ப்ளீஸ் நீங்க வாங்கலாம். நீங்க போயிட்டு வாங்க. ப்ளீஸ் போய்ட்டு கேன நீங்க தான் வாங்க. கேன நீங்க தான் சார் வாங்க. நீங்க ஒரு நாளைக்கு வாங்க ப்ளீஸ். நீங்க சும்மா இருப்பாங்க. நீங்க ஒரு நாளைக்கு வாங்கலாம். ஓகே. நான் சும்மா எடுக்க மாதிரி தான் வரேன். சரி போய் கேட்டு. நீங்க சும்மா எடுக்க மாதிரி இருந்தா. சரி கேட்டு பார்க்கலாம். சும்மா கொடுப்பாங்களா? பஞ்சாய் வெட்டிட்டீங்களா? கிளம்பிட்டா? இருங்க, வீட்டை பூட்டிட்டு வரேன். என்னோட பர்ஸ் வேண்டாம்ல? என்னோட பர்ஸ் வேண்டாம். நீ வீட்டை பூட்டிட்டு வா. மழை பெய்யுதா? மழை இல்ல. லேசா பெய்யுது. எனக்கு என்ன கிளைமேட் இதாக இருக்கு. நான் லேசா இது ஆக்டிவாவா? ஆக்டிவாக மூணு. சாவி ஓகே. மீன் கடைக்கு போய் கண்டினியூ பண்ணிக்கலாமா? நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்து எவ்வளோ தூரம் மீன் கடைக்கு போகிறோம்னு பாருங்கள். போகிற வழியில் எத்தனை மீன்காரவங்க இருப்பாங்க. குமரி சந்தை போனால் எத்தனை மீன்காரவங்க இருப்பாங்க. வீட்டை பூட்டிட்டேன்ல, பூட்டிட்டாலும் வந்துடுவான். ஐயோதான். சரி, இல்லாட்டி யாராவது சமையல் பண்ணி வச்சுருவாங்க. சாப்பிட்டுக்கலாம். ஓகே, மீன் கடைக்கு போயிட்டு பார்க்கலாம். பாருங்க, போகிற வழியில் எத்தனை மீன் கடை இருக்குன்னு. அந்த நேரம் ஒன்று இருக்கும், இன்னைக்கு காணா. அங்கே ஒன்று இருக்கு, ஆனால் அதுலேயும் வாங்க மாட்டோம். இங்கே ஒன்று இருக்கு, இதுலேயும் வாங்க மாட்டோம். இங்கே தான் வாங்குவோம். அது கருத்ததா? சூரே வாங்கலாம், எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஒன்றும் வேண்டாம், பகுதி மதி பகுதி. அது மாத்திரம் வாங்கினா இது மாத்திரம் அதுவும் இலை வாங்கிக்கலாம். கொளியால தான் இலை. அது கொளியால. கொளியாலையா? பகுதி 250 கொடுப்பீங்க. அது எப்படி முடியும்னு முடியும். கட் பண்ணி தரணும். கொரியால எத்தனை வேணும்? கொரியால எங்கே ஆச்சு? ரெண்டே இல்ல. அப்போ 2 100. இது 250. 250. இது மாறி இல்லை கையிலே. இது மாறில சத்தம் போய் என்னென்ன முறிஞ்சது சத்தம் பனி ராத்திரி மனம் பனி എല്ലാ ഇടത്തും അതേ ഉള്ളൂ. രാവിലെ നേരത്തെ വരുന്നതല്ലേ, ഭയങ്കര മഞ്ഞ തണുപ്പ്. അമ്മോ, അത് എത്ര മത്തി?
நெம்மீன் ஒன்றும் கிட்டக்குது. நெம்மீனோட வழிக்கு வரமாட்டீங்களே. ஆவாரி கடை இருந்தது, நெம்மீன் இருந்தது கரெக்டாக ஆவாரி. அவனை பொங்கல் நாட்டி போயிடும். നാട്ടിൽ പോയി ഇനി അടുത്തൊക്കെ വ്രതങ്ങളൊക്കെ ഒരുപാട് വരും. മാസക്കണക്കിൽ ഇനിയുണ്ട്. ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு, அதனால தான் வாய்ஸ் வந்து கட் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் தாங்க இருக்கும், 1 கிலோமீட்டரே வராது. சும்மா ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடலாம். இவங்க வந்து காலையில் 7 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. நாம் ஒரு 9 மணிக்கு வந்தோம் அப்படின்னம்னா நிறைய மீன் வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் பச்சையாக இருக்கும், தைரியமாக வாங்கலாம் இவங்கக்கிட்ட. அதுவும் டெய்லி நம்ம ஒரே ஆள்கிட்டே வாங்கிட்டுருக்கோம் அப்படின்னா ரேட்டுமே கொஞ்சம் அனுசரித்து கொடுப்பாங்க. அதனால தான் நாங்கள் இங்கே வருவோம். இங்கே வந்து பாருங்களேன், அந்த கத்தி வந்து அவங்க மீன் கத்தி நம்ம ஊரில் அருவாவில் போட்டு வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் இங்கே வந்து கத்தியிலே கட் பண்ணிடுவாங்க. ஆனால் கத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நம்மளுக்கெலாம் அதில் வந்து கட் பண்ணவே தெரியாது. கட் பண்ணோம் அப்படின்னா கையை தான் கட் பண்ணிக்குவோம். அந்த மீன் அவ்வளோ பெரிய மீனை 2ஆக கட் பண்ணி தோல் எப்படி எடுக்கிறாங்க பாருங்கள். தலை வேணுமா? നല്ല കരുമ്പോലതില്ല. ഇനി പോറില്ല നാട്ടില്. പോണം ഒരു കല്യാണമുണ്ട് അടുത്ത വ്യാഴാഴ്ച ആകുമ്പോൾ. நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த சூறையில் வந்து பாதியும் 2 குழியால் மட்டும்தான் வாங்கினோம். அங்கே வச்சுருக்கிறது அது வந்து மத்தி, அதாவது சாலையில் வந்து மத்தின்னு சொல்லுவாங்க. அது வந்து 100 ரூபா அது எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அயலை இருந்துச்சு, அது அவ்வளோதான் இருந்துச்சு. வேறு மீன் எல்லாமே தீந்துருச்சு. வேறு ஏதோ 4-5 ஐட்டம் இருந்துச்சு, எல்லாமே தீந்துருச்சுன்ட்டாங்க. வாங்கிட்டு வந்தாச்சு. குழம்பு வச்சு கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, குழம்பு வச்சு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டுங்க. அல்ல, நீங்கள் ஃபஸ்ட்டு வாயில் போட்டு மென்று சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் எனக்கு துப்புறது அப்புறம் பார்க்கலாம். மீன் வாங்க வந்ததுக்கு என்னவெல்லாம் வேலை சொல்றாங்க. இதுக்கு ஆம்பளை கொஞ்சம் அசந்தா எல்லா வேலையும் நம்ம தலையில் வச்சு விட்டுறோம். ஐயோ, இப்போ இன்னைக்கு தான் இப்போ அதிசயமாக வந்துட்டீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தான் வாங்கி கொடுத்துட்டு இருந்தீங்க, நான் பண்ணது தான். அது கொரோனா முடிஞ்ச ஒருபாடு அதே உனக்கு ஒரு பழக்கமா போச்சு, என்னை வாங்கிட்டு வர சொல்லி. நானும் அதே பழக்க தோசைனால வாங்கி. சரி, என்ன மீன் அதுக்கு பேர்? கொளியாலையும் சூரை. கொளியாலையும் நெம்மீன் சூறா. கீழே ஒழுக்குட்றாதீங்க. ஓகே, நீ தொடங்கலாங்க நம்ம வேலையை. என்ன மீன்? ஏதோ இல்லைங்க, அவங்கள்ட்ட போனால் கட் பண்ணி கொடுத்துருவோம். இது கொரியாலை, ஆனால் மண்ணாக இருக்கும், நல்லா கழுவணும். இது கொளியாலையும் நெம்மீன் சூறா. நெம்மீன் சூறா கட் பண்ண பார்த்துட்டு வீடியோவில். ஓகே, இதே குழம்பு வச்சு பொரித்து செய்யணும். மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. மணி பார்த்திங்கன்னா மணி 12:10 ஆயிடுச்சுங்க. இன்னும் அப்படியே இருக்கணும், ஒன்றுமே செய்யலை. எப்படியோ ஒரு மச்ச நைஸ் வச்சு மீனை மட்டும் கழுவி கொடுக்க சொல்லி பார்க்கலாம். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே. மச்சான் 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 ஒரே ஒரு ஹெல்ப்புங்க மச்சான், ப்ளீஸ். மீனை மட்டும் கழுவி கொடுங்க மச்சான். மணி 12 ஆகுச்சு. நான் அப்படியே நான் குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறேன். இன்னைக்கு ஒரு நாள். ஆமாம், மீன் வாங்க போனதே லேட்டு. ஓகே, அது செஞ்சு கொடுத்துட்டீங்கனாலும் ஓகே மச்சான். வாங்க ப்ளீஸ். நான் நீங்கள் கழுவுறதுக்குள்ள நான் எல்லாம் குழம்பெல்லாம் ரெடி பண்ணிடுவேன். மணி இப்போயே மணி பாருங்கள் 12க்கு மேலே ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு வந்து லேசாக மழை பெய்யுங்கட்டி அதுக்காகத்தான் வாங்க. சரி பரவாயில்ல, வாங்க. அதை மட்டும் கழுவி கொடுங்க. அதை கட் பண்ணி கொடுத்துட்டான்ல, கழுவுறதுக்கு என்ன? இல்லை, நான் பேரண்ட்ஸ் மீட்டிங் போகணும் இன்னைக்கு. நிதிக்குட்டிக்கு இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு, 3 மணிக்கு போகணும். அது எப்போ தான் நம்ம போயிருக்கோம் பேரண்ட்ஸா, மதர் மீட்டிங் தான் அது. வாங்க, நீங்கள் போயிட்டு வரீங்களா? இல்லைன்னா மீனை கழுவி கொடுக்குறீங்களா? பேரண்ட்ஸ் மீட்டிங் சிக்குனீங்களா? பேரண்ட்ஸ் மீட்டிங் போகிறீங்களா? மீன் கழுவி கொடுக்குறீங்களா? போவாங்க, பழைக்கிடுவாங்க. என்னது? நான் வச்சு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போகணும். சரி வாங்க, பரவாயில்ல வாங்க. எப்போ நான் தானே போகிறேன்.
எல்லா புகழும் செந்திலுக்கே. படிக்க வேண்டிய காலத்தை படிக்காதனால செந்தில் நல்லா புகழ்றேன். சரி எடுத்துகிட்டு போங்க. நான் அதெல்லாம் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணணும். இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் என்ன டிஃபன்னா சப்பாத்தி. இன்றைக்கி வந்து சப்பாத்தியும் கடலைக்கறியும். கடலைக்கறி வந்து தீந்துருச்சு. நிதிக்குட்டைக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து இருங்க கேமராவை திருப்பிக்கலாம். நிதிக்குட்டிக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து நான்வெஜ் ஒன்றும் கொடுக்கக்கூடாது. மீன் முட்டை இந்த மாதிரி ஒன்று எதுவுமே கொடுக்கக்கூடாது. அதனால் மீன் செய்கிற அன்றைக்கி அவனுக்கு மோஸ்ட்லி வந்து டிஃபன் தான் கொடுத்துடுவேன். அதனால் இன்றைக்கி வந்து சப்பாத்தியும் கடலைக்கறியும் அது ரொம்ப பிரியமாக கொண்டுட்டு போயிருக்குது. சாப்பாட்டை கொடுத்தோம்னா மட்டும்தாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவான். டிஃபன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நோ ப்ராப்ளம். டெய்லியும் டிஃபனே கொடுத்து விட்டிங்கனாலும் சந்தோஷமாக கொண்டுட்டு போய்க்குவான். அதனால் என்ன அப்படி அப்படியே இருக்குது. நீ வந்து தொடங்கலாம். மீன் குழம்பு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம வந்து மீன் குழம்புக்கு ரெடி பண்ணணும். ஓகே. ஆமாங்க. மீன் கழுவுறதுக்கு 10 நிமிஷமா இருந்தாலுமே இந்த தொட்டி கழுவுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுதுங்க. ஆமா, மீன் கழுவுறதுக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்றோம். இந்த பள்ளி வந்து குடியிருக்கிறது இருக்குது. பள்ளி பாச்சா எல்லாம் இதுல குடியிருந்து எல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கு. 10 நிமிஷம் கழுவுறது 1/2 மணி நேரம் கழுவுறதா இருக்குது. ஆனா இது 10 நிமிஷம் கழுவிடலாம். கட் பண்ணி கொண்டு பாக்குறேன் நீங்க 10 நிமிஷம் கழுவுறத. சரி ஓகே, கழுவிட்டு வாங்க. ஓகேடா ரெடி. கழுவியாச்சு. அதுதான் கழுவிட்டீங்களா? 10 நிமிஷம். தேங்க அப்பா, மண்ணெல்லாம் போயிருக்குமா? இதுதான் ஆம்பளை சிங்கங்கிறது. பாக்குறேன் வாயில போட்டு மண்ணு கிட்ட வந்துச்சுன்னா பாத்துக்க, நல்லா பாத்துக்க. மேய்ச்சி வச்ச ஆம்பளைங்க 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் விளையாட்டோட நோண்டிட்டே இருக்குது. மண்ணு இருக்காதுல்ல? மண் இருக்காது, கல் இருக்காது. சூப்பரா இருக்கு. நானும் அரைச்சிட்டேன். அரைச்சிட்டியா? சரி, நீ எவ்வளோ நேரத்தில் சாப்பாடு வச்சு குழம்பு வச்சு தரேன் பார்க்குறேன். நீ எவ்வளோ நேரம் ஆகுது சொல்லி பார்க்கலாம். நீங்க எத்தனை மணிக்கு சாப்பிடணும்? நான் ஒரு 1:30க்கு சாப்பிடுவானோ. மணி எத்தனை? மணி 12 ஆகுது. ரெடி ஆகுது. ஓகே சரி. இதை எங்கே சமையல் பண்ண சொல்ல இருக்கியே? நீங்க செஞ்சா நான் சாப்பிட வேண்டாமா? ஓ, நானும் அரைச்சிட்டேன். நானும் சீக்கிரம் அரைச்சி முடிச்சிட்டேன்ல. என் புகழ என்ன எங்க மாமா இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்க போய் கேட்டுப்பாரு முதல்ல குடியிருந்தவங்க. எங்க மாமா அத்தையெல்லாம் கேட்டுப்பாரு. அது யாரு? யாரு? ஆறா? உங்க மாமா அத்தையா யாரு? எங்க லோக மாமா, ஜெயா அத்தை, அதே மாதிரி எங்க அண்ணா அத்தை. எங்க அண்ணாத்த வீட்டுல கேட்டுப்பாரு நம்ம சமையல் எப்படி இருக்கும். இப்போ செஞ்சு விடுங்கம்பாங்க. மீன் எல்லாம் சிக்கன். சிக்கன் அது சுடுதண்ணி பெஸ்ட்டாக வைக்கிறாரு. கல்யாணம் பண்ணிட்டு நீதியா என்ன சாமி தெரியும், சுடுதண்ணி வைக்க தெரியும் அப்படின்னு வந்தாலும் நீ இப்ப என்ன வச்சு குடுக்குறேன் அதைத்தான் கேள்வி. வருஷம் இருந்தாச்சும் கல்யாணம் பண்ணி அப்படி என்ன வச்சு பழமாவது இருந்தா அப்ப உன்னை கூட வச்சிருக்க முடியுமா? என்ன சொல்றேன்? என்னென்னமோ சொல்றீங்க. மச்சம் பார்த்தீங்கன்னா மீன் கழுவிட்டு வந்துட்டாங்க. நானும் வந்து குழம்பு வந்து அரைச்சாச்சு. ஃபஸ்ட்டு குழம்பு வந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமேல மீன் போட்டுக்கலாம். நான் எப்போவுமே மீனுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி, சின்ன தக்காளி போடுவேன். அதுக்கப்புறம் இருங்க தக்காளி போட்டுட்டு ஒன்றா போடலாம். நம்ம ஊரில் வந்து தக்காளிலாம் அரைச்சி சேர்ப்பாங்க. இங்கே வந்து அரைக்கிற போல் தக்காளி போட மாட்டாங்க. இது தக்காளி வந்து கம்பல்சரியும் இல்லை, வேணும்னா போடலாம். தக்காளி இல்லை அப்படின்னாலும் விட்டுடலாம். இந்த மிளகாய் வந்து மீன் குழம்புக்கு போடுவாங்க. இங்கே வந்து இதுக்கு பேர் வந்து தொண்டை மிளகுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இந்த மிளகாய் கிடைக்குமான்னு தெரியல. மச்சான் இந்த மிளகாய் நம்ம ஊரில் கிடைக்குமா? இந்த தொண்டை மிளகா இதா நம்ம ஊர்ல கொடை மிளகாய்ம்பாங்க. இதல்லவா கொடை மிளகாய்னா? அது கேப்சிகம். கேப்சிகத்தை கொடை மிளகாய்ம்பாங்களா? ஆனால் இதில்
பச்சி ஓட்ட நல்லா இருக்கு. மிளகா பச்சி காரம் கம்மியாக இருக்கு. அந்த பச்சி போடுற மிளகா நீளமாக இருக்கும் பாரு, அது கூட ரொம்ப கெட்டியாக இருக்கும். இது சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கும். காரம் கம்மியாக இருக்கும். இது மீன் குழம்புக்கு வந்து எடுத்து அப்படியே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பேசிட்டு உப்பு போட மறந்துடும். நீங்கள் எல்லாம் செய்வீங்க. நீங்கள் ரசத்துக்கு புளி இல்லாத ரசம் வச்சவீங்க தானே. உலகத்திலேயே புளி இல்லாத ரசம் வச்சது என் வீட்டுக்காரி மட்டும்தான். அந்த புகழ் சத்யாவே சேரும். இது வந்து பேர் என்ன, கொடம்புளி. கொடம்புளி இது வந்து இதுதான் கேரளா மீன் குழம்போட ஸ்பெஷல். இது வந்து நம்ம ஊர்ல இல்ல, இங்க வந்து எல்லாருமே மீன் குழம்புக்கு வந்து இந்த புளி தான் போடுவாங்க. இதுல இது கேரளாவுடைய இதுல பார்டர்ல எல்லாம் கிடைக்கும். நீ பொள்ளாச்சி, நாகர்கோவில் சைடு. பொள்ளாச்சி நானே வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் போட மாட்டேன், இப்பதான் போட்டு பழகிட்டேன். ஆனா நம்ம ஊர்லயே விட இந்த கொடம்புளி போட்டோம்னா அது ஒரு தனி மனமா இருக்கு. சாப்பிடுவாங்க. கொஞ்சம் தவுர் அடிக்கிற மாதிரி பாக்குனுடைய அந்த ஒரு மன டேஸ்ட் இல்லையா. புளியுமா அந்த பாக்கு தவுர் மாதிரி. பாத்துருக்கீங்களா இந்த மரம்? பார்க்கல. வேற புளி வேணா பாத்துருக்கு. இதுல இன்னொரு புளி இருக்குது, காயுமா இருக்கு, ஒரு மஞ்சள் கலர் இருக்கு. பாத்தீங்களா? வா, அதான் காய வச்சிருக்கிறதா? பாத்துருக்கு. உருண்டை நீள நீளமா இருக்கிற மாதிரி என்னமோ இருக்கு. இல்ல நீள நீளமா அவ்வளோ இருக்குது. ஏன்னா இதை வந்து கட் பண்ணி தான் வந்து எடுப்பாங்க. உள்ள வந்து ஆரஞ்சு பழம் இருக்குல்ல, அதே மாதிரி சொல சொலையா தான் இருக்கும் இந்த புளி. புளி அல்ல வேறு, அது வேற என்ன நான் சொல்றது வேற மாதிரி புளி. அது பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் ஆரஞ்சு அந்த மாதிரி வரும். அதை காய்ச்சி பண்ணுவாங்க. கொஞ்சம் ரசம் வைக்கிட்டா? ரசம் எல்லாம் வேண்டாம், நான் வச்சுட்டேன். அது புளி ஊறிச்சிட்டேன். ரசம் வச்சா இது மீன் குழம்போட வாதிங்கிற மீன் ஃப்ரைக்கு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டேன். எல்லாம் ஃப்ரை பண்ணிடு. கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். வேண்டாம், அத்தனையும் ஃப்ரை பண்ணிடு. நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம், நாளைக்கு கொஞ்சம் பொரிச்சுக்கலாம். நானும் சாப்பிட மாட்டேன், சின்ன குட்டிக்கு தான் அதிகமாக கொடுக்குறோம். அதனால கொஞ்சம் எடுத்து வச்சிரு. காக்காய் உங்களை அழைக்கிறது. காக்காய் அது அழைக்கும். சரி, ஓகே. நீங்கள் போயிட்டு வரனா போயிட்டு வாங்க, சாப்பாட்டுக்கு வந்துருங்க. நான் சாப்பிட்டு போய்க்கிறேன். நான் போயிட்டுலாம் இன்னொருக்குலாம் வர முடியாது. சாப்பிட்டு போயிட்டுனா கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருந்துட்டு வரலாம். ஒரு கொதி வந்தால் மீன் எடுத்து போட்டால் சரி. ஓகே, டன். அடுத்த ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாமா? சோறு தலை எடுத்து போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு, ரசம் ரெடி, சாப்பாடும் ரெடி, மீன் ஃப்ரையும் ரெடி. ஒரு ஆள் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டும் இருக்காங்க. எப்படிங்க வச்சா இருக்கு? எல்லா புகழும் உனக்கே. நல்லா இருக்கா? கை மணக்குது, ஊடு மணக்குது, இந்த ஒரே மணக்குது. பார்த்தீங்கன்னா மணி எத்தனை? 1:45. நான் 1:30க்கே ரெடி பண்ணிட்டேன். 1:30க்கே ரெடி பண்ணிட்டேன். நீங்க வர்றதுக்கு நான் என்ன சொல்லிட்டோம்? அதான் சொல்லிட்டு பாரு, எல்லா புகழும் என் சத்யாவே சேரும். இது தயிர். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். சாப்பிட கூப்பிடுங்க எல்லாத்தையும். பாவம் நீங்க மட்டும் சாப்பிட்றீங்க, வயிற்ற வலிக்கும். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். எங்க வீட்டு சத்யா செஞ்சது வந்து சாப்பிட்டு பாருங்க. சத்யா செந்தில சத்யா செஞ்சது. சத்யா செந்தில் செஞ்சது. நானும் செந்தன் மீன்ல கழுவி கொடுத்தேன். வாங்க, அதனால சத்யா செந்தில். வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்க எங்க வீட்டு சாப்பாடு குழம்பு எப்படி இருக்குதுன்னு. ஓகேங்க, நாங்களும் போய் சாப்பிட்டு வர்றேன். எனக்கும் பசிக்குது. திருப்தியாக சாப்பிட்டாச்சு. மச்சானும் கிளம்பிட்டாங்க சாப்பிட்டு. நானும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு குளிச்சுட்டு, நிதிக்குட்டிக்கு வந்து எனக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங், அதுக்கு வேறு போகணும். அதனால் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் கிளம்பணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போய் மீன் வாங்கிட்டு வந்து கழுகி எல்லாம் செஞ்சு சாப்பிட்ற வரைக்கும் வந்து ஒரு வீடியோவை உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து லைவ்லேயே அப்படியே பேசியே, ஏன்னா பக்கத்தில் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, இன்றைக்கெல்லாம் சைலண்ட்டாக இருந்துச்சு. அதனால் லைவ்லேயே அப்படியே பேசியே வந்து வீடியோ போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, இல்லை நான் வந்து வாய்ஸ் கொடுக்கட்டுமா, இல்லை இப்படியே வந்து டெய்லி ரொட்டீன் வந்து உங்களுக்கு வீடியோவை எடுத்து போட்டுமா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருமே வந்து இப்படி வாய்ஸ் வந்து அப்படியே லைவ்லேயே கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு வந்து சிலப்போ ஏதாச்சும் பக்கத்தில் ஏதாச்சும் வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சைலண்ட்டாக இருந்துச்சு எங்கள் ஏரியாவே.
அதனால தான் வந்து அப்படியே பேசியாச்சு. இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு லேட் ஆச்சு, நானும் கிளம்பணும். அடுத்து வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் வந்து உங்களை நான் திரும்ப வந்து மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து ஷார்ட்ஸ் மினி vlog வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா 1 year முடிஞ்சு நாம் இன்னும் 1Kவே வந்து ரீச் பண்ணல. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு 850 சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்கீங்க. அதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இருந்தாலும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களுக்கு திரும்ப வந்து மீட் பண்ணுறேன். பை பை.